ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தைச்சிட்ருக்கிறப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மிஷின்குள்ளேயெல்லாம் போய் நூல் சிக்கிக்கும் இல்லைங்களா? அப்படி நூல் சிக்கிருச்சுன்னா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து பாபின் கேஸில் வந்து நூல் சுற்றிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி குட்டியாக நூல் இருந்தது, அது போய் உள்ளே சிக்கிருச்சு. பார்த்திங்கன்னா எடுக்கவே முடியல. நானும் எவ்வளோ நேரம் வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அர்ஜெண்ட் ஆர்டர் வேறு இருந்தது, என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரமாட்டேங்குது, நல்லா சுற்றி இருக்குது. எடுக்க அந்து தான் போகுதோ தவிர நல்லாவே வந்து வரவே மாட்டேங்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா பாபின் கேஸ் போடுற இடத்துல தான் வந்து நூல் இந்த மாதிரி போய் சிக்கிக்கும். வேற எங்கேயும் வந்து நமக்கு நூல் சிக்காது. எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே போய் நல்லா சுற்றிருச்சு. நானும் வந்து தையல் பிரிக்கிற ஊசி வச்சு பார்த்து எடுத்துட்டேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஒரு 4-5 சுற்று நல்லா சுற்றி இருக்குது, வரவே மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆரி நீடில் வச்சு ட்ரை பண்ணேன், அது சுத்தமாக வேலைக்கு ஆகலை. ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கும் இந்த நூலுக்கும் வந்து ஒரு வேர்ல்டு வாரே வந்துருச்சுங்க. நீ இழுத்தா நான் வந்துடுவேனா, என்ன பண்ணாலும் நான் இங்கே தான் இருப்பேன், வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்து நக்கலாக சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அதுக்கப்புறம் கிளம்பிட்டேங்க வெளியே. எங்கே போனேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு போய் மருந்து எடுத்துகிட்டு வரக்கு போயிருந்தேன். அந்த மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மருந்துக்கு வந்து இவர் கண்டிப்பாக மெல்ட் ஆயிடுவார், ஓகேங்களா. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, தீக்குச்சி தான். எடுத்து இந்த மாதிரி நெருப்பு காட்ட ஆரம்பித்தேன். நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் அப்படியே அவர் மெல்ட் ஆகிட்டாருங்க. வேறு என்ன சொல்கிறது பாருங்கள். ஃபுல்லாகவே அங்கேருந்து அவங்க சொந்தக்காரங்க கூட எல்லாருமே சேர்ந்து மெல்ட் ஆகிட்டாங்க. இதிலேருந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நூல் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அது எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். அது பாபின் கேஸ்லேயே இருந்தாலும் சரி, இல்லை மேலே வந்து இந்த மாதிரி நூல் சிக்கிருச்சு, அப்புறம் தைக்கிற இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்டைம்ஸ் போய் நூல் சிக்கிக்கும், வரவே வராது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேட்ச் பாக்ஸ் எடுத்து அந்த இடத்துல நெருப்பு காட்டினீங்கனாவே போதும். நீங்கள் வந்து நெருப்பு காட்டுறதுனால மிஷினுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னால பயப்பட வேண்டாம். ஏன்னா இதெல்லாமே வந்து ஹெவி ஸ்டீல் தான், ஓகேங்களா. அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பாருங்கள், நான் அந்த இது காட்டினேன் இல்லைங்களா, நெருப்பு காட்டினதில் அந்த சின்ன சின்ன தூசு கூட எல்லாமே வந்து கருகிடுச்சு. இன்னும் குட்டி குட்டியாக நிறையா பஞ்செல்லாம் வந்து உள்ளே ஒட்டிகிட்டு இருந்ததுங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரி நெருப்பு குச்சி வந்து காட்டிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து துணியை வச்சு நம்ம துடைச்சி எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து மிஷினுக்கு ஆயில் விட்டுக்கோங்க, சரிங்களா. ஏன்னா அந்த இது காட்டுறதுனால கொஞ்சம் ஆயில் வந்து இல்லாமல் போகும். அதனால் ஆயில் காட்டிட்டிங்க அப்படின்னா மிஷின் வந்து இன்னும் ஸ்மூத்தாக நமக்கு வந்து நல்லா தைக்கும். இதே மாதிரி தான், சரிங்களா. பாபின் கேஸில் மாட்டியிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நெருப்பை காட்டி நீங்கள் வந்து அந்த நூல் வந்து எடுத்துடலாம், ஒன்றும் ஆகாது, சரிங்களா. ஸோ இது எல்லாமே ஸ்டீல் தான், அதனால் பயப்படாமல் நீங்கள் வந்து நூல் மாட்டிருச்சு அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏன் வந்து இந்த டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் பாபின்லேயோ இல்லை வந்துட்டு மேல் சைடோ இந்த மாதிரி நூல் மாட்டிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரே பண்ணிக்க வேண்டாம். எடுக்க முடியலன்னு சொல்லிவிட்டு கடைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எப்படியோ ஒரு ரூ. 100 150 வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு பதில் வந்து நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே இருந்த எல்லா டஸ்ட்டையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டதுனால ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. மற்ற டைமில் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா அது நார்மல் மிஷின் அப்படிங்கிறதுனால அந்த சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டே வந்து அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல்டாக இருந்தது. நிஜமாலுமே வந்து ரொம்ப இதாக இருந்தது. ஸோ இன்கேஸ் உள்ளே விட்டு டஸ்ட்டு க்ளீன் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கூட நீங்கள் அந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறக்காக கூட இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நூல் சிக்கிறதுனால இன்னொரு வேலையும் நடக்கும், சரிங்களா. அதாவது மிஷின் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுவோம். ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி நூல் மாட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுக்கிறோங்கிற பேரில் கண்டிப்பாக மிஷின் ஃபுல்லாகவுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடுவோம். எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு தெனாலிராமன் சொன்ன மாதிரி நமக்கு வந்து எல்லாமே நன்மையாக தாங்க முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு போட்டதை விடவே தையல் வந்து இன்னும் அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு, நான் ஹாப்பி ஆகிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.